அன்புக்கு மட்டுமே அடிமையாக இருக்கக்கூடிய மேஷராசி. நீ என்னை மிரட்டணும்னு நினைச்சினா அது என்கிட்ட முடியவே முடியாது. அன்பால நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் உனக்காக எதுவுமே பண்றேன். ஆனா மிரட்டி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் ஆள் இல்லை அப்படின்னு தெளிவா இந்த பாலிசியை ஒரே நபர்கள் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மேஷ ராசி, இன்னும் மேஷ லக்னம். இந்த கோவக்கார ராசி, கோவக்கார லக்னம்னு சொல்லுவாங்க. அது நீங்க தான். என்னைக்குமே ஒரு விஷயத்த விட்டு கொடுக்காம போராடுவீங்க. ஒரு ராசியோட குணம் எப்படி பிரதிபலிக்குது? இப்ப நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. இந்த மிதுனம், இந்த கன்னி, புதனுடைய வீடுகள், கடகம் அதெல்லாமே ஈஸியா எடுத்துக்குவாங்க. இந்த மேஷம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது என்னுடைய கௌரவத்திற்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நான் உங்களை தொலைச்சிருவேன், சும்மா இருக்க மாட்டேன் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு எப்பவுமே நேர்மையாகவும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாகவும் இருக்கக்கூடிய மேஷராசி மற்றும் மேஷ லக்னம். நிறைய வாழ்க்கையில பிரச்சனைகள் சந்திச்சிருக்கீங்க. இன்னைக்கெல்லாம் யாருமே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போராடிட்டு இருக்கீங்க. உங்க அளவுக்கு உங்களுடைய வில் பவர் அப்படிங்கிறது உங்களை தவிர்த்து வேற யாருமே அந்த அளவுக்கு இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பவர் கடவுள் கொடுத்துருக்காரு. ஏன்னா இந்த மேஷ லக்னம், மேஷ ராசியில பிறந்தாவே வில் பவர் அப்படிங்கிறது இருக்கு. நிறைய வாழ்க்கையில பார்த்துட்டீங்க. இருந்தாலும் இன்னைக்கு தனி மரமா நின்று போராடிட்டு இருக்கீங்க. இந்த குணம் எத்தனை பேருக்குங்க வரும்? நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு மனசு விட்டுருவாங்க. ஆனால் இன்னைக்கும் நீங்க போராடிட்டு இருக்கீங்க. அதுதான் உங்களுடைய பாசிட்டிவ் சைன்னு தைரியமா சொல்லலாம். 1000 பிரச்சனை இருக்கட்டும், சனீஸ்வர பகவான் பணம்ல இருக்கும். நாளைக்கு வேலைக்கு போனா போக முடியுமா, போக முடியாதா, வேலை நிலைமை என்ன அப்படி இருந்தாலுமே இன்னைக்கு வில் பவரோட வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி வில் பவர் சொல்லிட்டே போகலாம். நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. அது எல்லாத்துலேயுமே துளியுமே அசராத நின்று ஒரு விஷயங்களையுமே தான் என்ன விருப்பப்படுறோமோ அதை சாதிச்சு காட்டினவங்க மேஷராசி. பல இடத்துல சொல்லலாம், பல எக்ஸாம்பிள் சொல்லலாம். மேஷத்துல கிரகம் இருக்கா, தைரியமா போங்க ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற சொல்லலாம். மேஷத்துல குரு இருக்கா, நிச்சயமாக அவர் ஒரு நல்லவராக இருப்பாரு, எந்த ஒரு சூழ்நிலையுமே தவறான பட்சத்துக்கு போக மாட்டாருங்கிற சொல்லலாம். இந்த ராசியை பொறுத்த வரையுமே இனிமே சொல்லிட்டே இருக்கலாம். இவனை மதிச்சுதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா மிதிச்சு உயர்த்தி வாழணுங்கிற அவசியமே இல்லை, நான் அப்படியே இருந்துட்டு போய்க்கிறேன், எனக்கு பெரிய அளவுக்கு வளர்ச்சிகள் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா 1000 பேர் மத்தியில் உட்கார வைங்க. இந்த மேஷத்தை பொறுத்தவரையும் தவறு அப்படிங்கிறது ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அது எவ்வளோ லட்சமாக இருந்தாலும் கோடியாக இருந்தாலும் தூக்கி எரிஞ்சிட்டு வந்து தன்னுடைய வேலையை பார்ப்பாங்க. பரவாயில்ல, இன்னைக்கு இருந்தாலும் கடவுள் என்னைக்காவது கொடுப்பாரு அப்படிங்கிற இந்த மனசை சாந்திப்படுத்திட்டு அடுத்தது போராடக்கூடிய எண்ணம் எத்தனை ராசிக்கு கொடுப்பாங்க? அந்த மாதிரி கொடுக்கவே மாட்டாருங்க. பாருங்க, கடகம் அப்படிதான், அதோட மிதுனம், கன்னி, இந்த வீடு எல்லாமே சொல்லட்டோமா ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சு அப்படின்னா அதுலேருந்து மீண்டு வெளியே வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆனால் மேஷத்தை பொறுத்தவரை அடிச்சு ஓரமாக உட்கார வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இவங்க மற்றவங்களை அடிச்சு ஓரமாக உட்கார வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு மேஷத்தை தொட்டவன் கெட்டான் அப்படிங்கிறத தைரியமாக சொல்லலாம். இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலைகள் எஸ் இருந்தாலுமே, எவ்வளோதான் வந்து கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தாலுமே மேஷத்தை பொறுத்தவரை நிச்சயமான சொல்லலாம் வெற்றி அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குது. அவங்களோட டேர்ன் அப்படிங்கிறது வரும்போது நிச்சயமா அடுத்தவங்க பெரிய அளவுக்கு பாதிப்பு அடைவாங்க. அப்படியே மனசுல வச்சுக்கிட்டே பழி வாங்கக்கூடிய குணம், அதை இப்படி சொல்லிட்டியா, இதைய மாத்தினதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதி, இதை மாற்றணும் அப்படிங்கிறதுல தொடர்ந்து போராடு. ஒரு விஷயம் இது ஒரு டிஃபேமா ஒரு நெகட்டிவா சொல்லிட்டா அதை போராடுறதுக்காக என்ன வேணாலும் பண்ணக்கூடியது மேசராசி. தன்னுடைய நிலைமையவே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கக்கூடிய ராசி. நான் இப்படி இருக்கேன்னா நீ இப்படி சொல்லிட்டியா, நான் அப்படியே மாற்றி காமிக்கிற மாதிரி உனையா அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுல ரொம்பவே பெரிய ஆள் இந்த மேஷம். நிறைய வருத்தங்கள்ங்க, நிறைய வேதனைகள். இன்றைக்கும் அவங்க வெளியே யாருக்கிட்டையும் சொல்கிறதில்ல. பொதுவாக பார்த்தா கூட ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சுட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு மனசுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு போகிறாங்க. முதல்ல அப்பப்பவே வெளியே சொல்லிடுவாங்க. இன்றைக்கி எல்லாமே அவங்களுடைய குணமாற்றங்கள் நிறைய அதிகமாக இருக்குது. என்னென்ன விஷயங்கள் சரின்னு கேட்டுட்டு போனாங்களோ இன்னைக்கு எல்லாமே அகைன்ஸ்டா இருக்கு. எல்லாரையும் சரின்னு கேட்டுட்டு போற மாதிரி இன்னைக்கு ஒரு சூழ்நிலைகளை கடவுள் கொடுத்துட்டாரு. புத்தி சரியில்லை, நல்ல விஷயம் நடக்க போதா இல்லையாங்கிற தெரியல, பணத்தை நோக்கி பெரிய தட்டுப்பாடா இருக்குது, நிறைய கட்டுப்படுத்துறாங்க என்னைய மற்றவங்க, என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலைங்க அப்படிங்கிற ஒரு போராட்ட வாழ்க்கையும் இன்னைக்கு நீங்க சந்திச்சுட்டு இருக்கீங்க. பணம், சின்ன பணத்துக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்படுறதுங்க அப்படிங்கிற மாதிரி விரக்தி மனப்பான்மையும் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்னாதிபதி ராசியாதிபதி எல்லாம் பலவீனமாக இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இந்த நவம்பர் மாத பலன்கள் இந்த மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்துக்கு என்ன கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இந்த நவம்பர் மாத பலன்கள் நம்ம சொல்லும்போது பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் இதோடைய பிரதிபலிக்கும். 100% ஒர்க் அவுட் ஆகும். ஸோ கோச்சார பலன்கிறது கிட்டத்தட்ட 20 to 40% மட்டுமே பொருந்தும். இது அப்படியே நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு போய் பொருந்திடக்கூடாது. இப்போ நம்ம ஒரு கிரகம் சொல்கிறோம், அந்த இடத்துல உங்களுக்கு பிறந்த கால ஜாதகத்தில் வேறு கிரகம் இருந்தால் நிச்சயமாக அதோடைய பலன்கள் மாறுபடும். ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் பார்த்துட்டு ஆலோசனை பண்ணிக்கிறது தான் முதல் ப்ரியாரிட்டி. இதை வச்சு அது கூட நீங்கள் மேட்ச் பண்ணக்கூடாது. அப்படி மேட்ச் பண்ணினீங்கன்னா 40% மட்டுமே தான் பொருந்தி வரும். இந்த சூழ்நிலையில் இந்த நவம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது? மேஷத்தை பொறுத்தவரையும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க? ஃபர்ஸ்ட் ரொம்ப நாள் கழிச்சு ராசியாதிபதி 8க்கு போகிறாருங்க. இது கொடுமைன்னு சொல்லலாம்.
ஒரு நல்லதும் இருக்குது, அதே போல் ஒரு நெகட்டிவ் இருக்குது, அதே போல் ஒரு பாசிட்டிவ் இருக்குது. கூட யார் இந்த மேஷ லக்னத்திற்கு 6ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஆகாத புதன் அப்படியே சிரித்து 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 பழி வாங்கியிருக்காங்க. அவங்க எல்லாருமே இன்றைக்கி புதன் தான். இந்த மேஷத்தை பொறுத்தவரையும் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை அப்படின்னா இல்லாமல் இருக்கவே இருக்காது. 10 வருஷம் 20 வருஷம் அமைதியாக இருந்தோம். எப்போ இன்னைக்கு இந்த புதன் புத்தி, இந்த புதன் ஓர, இந்த புதன் நட்சத்திரம் வருது பார்த்தீங்கன்னா, அந்த அன்னைக்கு ஒரு மாட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காலத்துக்கும் நீங்கள் அவங்க கூட பேச முடியாது. அந்த மாதிரி ஒரு பலன்களை இந்த புதன் கொடுக்கும். புதன் எப்போவுமே வந்து லேட்டாக தான் கொடுக்கும். இந்த மேஷத்தை பொறுத்த வரையுமே ஒரே ஒரு அடி தான், அடித்த திருப்பி எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு புதன் இந்த லக்னத்துக்கு, இந்த ராசிக்கு ஆகாதவர்னு சொல்லலாம். 3 6ஆம் அதிபதி. ஒரு உறவோட சண்டை வருதா, ஒரு சுற்றி இருக்கக்கூடிய வீட்டில் 10 பேர் இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு சண்டை வருதா, ரொம்ப நாளாக பழகிட்டு இருக்கிறோம், 10-20 வருஷமாக பழகிட்டு இருக்கிறோம், நல்லா கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறோம், பொருளாதாரத்திலே ஹெல்ப் பண்ணியிருக்கோங்க, அல்லது சாப்பாடு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு அவங்களால பிரச்சனைகள் வந்துருச்சு. இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த மாதிரி எந்த எக்ஸாம்பிள் நம்ம சொன்னாலும் இந்த மேஷராசி மற்றும் மேஷ லக்னத்துக்கு இந்த புதன் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே பேரிடியாக இருக்குங்க. அதுலேருந்து நம்ம எந்திரிக்கவே மற முடியாது. இத்தனை நாள் பேசிகிட்டு இருந்தோம், இப்போ ஒரு வருஷமாக பிரச்சனையாக இருக்குது, திரும்பியும் அது போய் ஒட்டாமல் ஒரு சூழ்நிலையில் கொடுக்குன்னா அங்கே புதனாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றம் இல்லை. அந்த மாதிரி மேஷத்துக்கு செவ்வாய் புதனுடைய கிரக சேர்க்கைகள் ராசிக்கு 8ஆம் இடத்துலேயே இருக்குது. ராசிக்கு 4 ரொம்ப நாட்களாக அப்பாடி அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடிய குரு உச்சம் பெயர்ந்து உச்சம் பெற்று 4ஆம் இடத்துல 9ஆம் அதிபதி 4க்கு உச்சம் பெறது போய் ஒரு தலை சிறந்த யோகங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய வீட்டில் போகிறது ரொம்பவே ஒரு சூப்பரான நேரம் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது, ராசிக்கு 6ல் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன், ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன், அதே போல் ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் பயணிக்கும் போது இந்த நாட்கள் தொடங்குது. அதே போல் ராசிக்கு 12ல் சனீஸ்வர பகவான் வக்ரம் அடைஞ்சு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான பலன்கள் நிச்சயமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தலை சிறந்த ஒரு இந்த நிலைமையிலேருந்து நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போவேனா, ரொம்ப பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்க, ஒரு பணத்தை சேமிக்க முடியல, தொடர்ந்து பணத்தை சேமிக்கிற இடத்துல எனக்கு அப்படியே ஒரு லாக் ஆகுது, எல்லாமே அதே மாதிரி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது எல்லாத்தையுமே குரு சரி செஞ்சிருவாரா? எஸ், நிச்சயமாக சரி செஞ்சிருவார். அதே போல் எங்களுக்குன்னு ஒரு வீடு இருந்தால் எவங்க எங்களை கேள்வி கேட்பாங்க? இத்தனை நாளாக சம்பாரித்து ஒரு வீடு வாங்காமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், எங்கே போனாலுமே ஒரு ஏமாற்றம், வீடு இல்லையா அவங்கக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் நிறையா இன்றைக்கி மேஷத்தை நோக்கி பறக்குது. இத்தனை நாள் கௌரவம் பிடிச்சிட்டு இருந்தீங்க, இன்றைக்கி என்ன பண்ணினீங்க? இந்த கௌரவம் வச்சே வந்து நீங்கள் என்ன சம்பாரிச்சிருக்கீங்க? இது எல்லாமே சுற்றி இருக்கவங்க உங்களை கேட்கக்கூடிய கேள்விகள். உங்களுக்கு முன்னாடி பேசுறதில்ல, ஏன்னா உங்களை கண்டு பயம். ஆனால் உங்களை பின்னாடி பேசுகிறாங்களா? எஸ், நிச்சயமாக பேசுகிறாங்க. இப்படி யாரு கூடயுமே பேசுறதில்ல, இப்படி கௌரவமாக இருக்கீங்க, ஆனால் என்ன வீடு சம்பாரிச்சு வச்சுருக்கீங்களா, இல்லை கார் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி உங்களை நோக்கி எழும் கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லக்கூடிய காலமாக இருக்கும். எல்லாத்துக்குமே பதில் சொல்லக்கூடிய காலம். யார் உங்களை எது பண்ணினாங்களோ அதையவே வாங்கி நீங்கள் அவங்களுக்கு திருப்பி அமைதியாக பதில் சொல்லக்கூடிய காலம். அப்புறம் இடம், ஏதாவது ஒரு வழியில் எனக்கு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டிடலான்னு எனக்கு ரொம்ப ஆசைங்க. வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம். சுற்றி இருக்கவங்க கூட நீங்கள் சொன்ன மாதிரியே சுற்றி இருக்கிறவங்கனாலேயே நிறைய பிரச்சனைகள். கிட்டத்தட்ட நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் பார்க்கும்போது மேஷ லக்னம் இதே மாதிரி புதனுடைய தசா புத்திகள் அந்த இடத்துல இருந்தது. ரொம்ப கவனமாக இருக்கணுங்க, பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைங்க மேடம், நாங்களும் அவங்களும் ரொம்ப வருஷமாக ஒத்துமையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, இல்லவே இல்லை, எனக்கு ப்ராப்ளம் வரப்போது, கொஞ்சம் கவனமாக பேசுங்க. இன்னைக்கு அவங்க போடாத பழிகள் இல்லை இந்த மேஷராசி மேலே, அந்த அளவுக்கு ஒரு பழிகளை போட்டு சுற்றி பக்கத்தில் இருக்கவங்க தான், ஆனால் பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லாகவே கெட்டுருச்சு. அந்த அளவுக்கு ஒரு டிஃபேமாக பண்ணி விட்ருக்காங்க. அப்போ இந்த அளவுக்கு வந்து ஒரு கிரகங்கள் தங்களுடைய வேலை காமிக்கிற, அப்போ புதன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்கள். கண்ணிலேயே இருந்து நம்ம பார்க்கும்போது, கண்ணிலேயே இருந்து தசாபுத்தி நடந்து நம்ம க்ளீனாக சொன்னோம், ரொம்ப கவனமாக இருங்கன்னு முன்னாடியே எச்சரிக்கை பண்ணணும். ஆனால் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. எல்லா விஷயங்களும் சரிங்க, முன்னெச்சரிக்கை பண்ணும்போது நிச்சயமாக நம்ம தடுக்கப்படும். அப்படி தடுக்கலைன்னா அந்த பிரச்சனைய அளவையாவது நம்ம நிச்சயமாக குறைக்கிறதுக்கு உண்டான வழி கண்டிப்பாக அஸ்ட்ராலஜியில் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு நிதர்சனம் அப்படிங்கிறதுமான உண்மை தைரியமாக சொல்லலாம். இது வரும், இது வராது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இருங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் காலத்துக்குமே வரும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா புதன் 6ஆம் இடத்துலேயே இருந்தது டிரான்சிட்லேயுமே. ஸோ தைரியமாக வந்து நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க, கோர்ட்டு கேஸுக்கு போகாதீங்க, வெயிட் பண்ணுங்கள், இது தன்னை போல் சரியாயிரும், நீங்கள் வந்து டிஃபேமை பற்றி கவலைப்படாதீங்க, நமக்கு அவங்களுக்கு ஆறுதல் சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேஷத்துக்கு புதன் கொடுக்கறது அள்ளி தெளிக்கிறார். இன்றைக்கி 8ஆம் இடத்தோடு சம்மந்தப்படுறாங்க. அவங்க ஒரு ஞாபகம் வச்சுக்கணும், அங்கே புதனுடைய நட்சத்திரம் கேட்டாக இருக்குது. அப்போ அடித்ததுன்னா நமக்கு நாடி நரம்பெல்லாம் உயிர் போகிற அளவுக்கு வலிக்கும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும். ஐயோ அம்மான்னு கதற முடியாது. அப்போ இந்த புதன் தசை புதன் புத்தி இந்த மேஷ லக்னத்துக்கு நடக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே கொடுமையான காலமாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 8ல் அவருடைய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டாக இருக்குது. அதனால்
ரொம்பவே தசாபுத்தி அடிப்படையில் பலன்கள் நிச்சயமாக மாறுபடும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. இருந்தாலுமே இந்த கோச்சாரம் நம்ம குருவோட ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கிட்ட போது வீடு இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாங்குறதுக்கும் திருமணம் சூரியன்கிற கிரகம் 7ஆம் இடத்தோடு சம்மந்தப்படுறதுனால காதலிச்சிட்டு இருக்கோம், பெற்றோர் சம்மதத்தோடு கல்யாணத்துக்காக ரொம்பவே போராடிட்டு இருக்கோம். இதனால இது லைஃப்பை கொண்டு போகிறதுனால எங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடக்குமா நல்லது நடக்காதான்னு கூட எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. கிட்டத்தட்ட நான் வேணுங்கிற நிலமையிலும் இல்லை வேண்டாங்கிற நிலமையில ரொம்பவே கன்ஃபியூஸாக இருக்கேன். ஏன் ராசியாதிபதி 8 எப்பெல்லாம் ராசியாதிபதி 8க்கு போதும் அன்றைக்கெல்லாம் நம்ம பைத்தியம் முடிச்ச மாதிரி ஏன் திருப்பி திருப்பி இதுவே சொல்லிட்டு இருக்கேன்னு மற்றவங்க உங்களை சொல்கிற மாதிரி அல்லது ஏதாவது நீங்கள் ஒரு வார்த்தையை விட்டுட்டீங்க மற்றவங்க அவ்வளோதான் எதுக்கு இப்படி சொன்னீங்க அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துரும். இது மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்களும் நம்ம கோச்சாரத்தில் கடந்து போயிட்டே இருக்கிறோம். ஆனால் மறந்து போகக்கூடாது. நிச்சயமாக ஒரு விஷயங்களும் இன்னைக்கு கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பாடங்கள் அனைத்துமே சில பேருக்கு சிறுசாக இருக்கலாம், சில பேருக்கு ரொம்ப பெருசாக இருக்கலாம். ஆனால் தசாபுத்தி அடிப்படையில் இது பெரிய பலன்களை கொண்டு நச்சுன்னு நம்ம கிட்ட தள்ளிடும். ஸோ பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் 100% தீர்வாகும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.